நான் தான் கடவுள்னு யாராவது ஒருத்தர் வந்தா, அவன போட்டு மிதிச்சுங்க. அவன போட்டு மிதிச்சு தள்ளுங்க. ஏன்னா, வரைந்த படங்கள பார்த்து தான் கடவுள்னு எல்லாரும் சொல்றாங்க. கல்லால செய்த சிலைகள பார்த்துட்டு, இதுதான் கடவுள்னு சொல்றாங்க. வெண்கல சிலையினையோ, இல்ல பித்தள சிலையினாலோ, இல்ல ஐம்பொன்னினால ஆன சிலைகளை வைத்து, இதுதான் கடவுள், அதற்கு ஒரு பெயரை வைத்து சொல்கிறார்கள் என்றால், அதைத்தான் எல்லோரும் நம்புகிறார்கள் கடவுள் என்று. ஏனென்றால் கடவுளை யாரும் பார்த்ததில்லை. அவர் என்ன மொழி பேசுவார் என்றும் தெரியாது. இங்கிலீஷில் பேசுவாரா? உருதில் பேசுவாரா? அல்லது தெலுங்கில் பேசுவாரா? தமிழில் பேசுவாரா? கன்னடத்தில் பேசுவாரா? எந்த மொழியில் பேசுவார்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவனாவது ஒருத்தன் வந்தான்னா அவனை நல்லா காலில் போட்டு மிதிங்க. ஏன்னா நமக்கு அப்படித்தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். எல்லாம் வீட்டில் போனால் சாமி படங்கள் தான் இருக்கும். நீங்கள் மசூதிக்கு போனீங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது. இந்து கோயிலுக்கு போனால் பலவிதமான சிலைகள் இருக்கும். நீங்கள் மாதா கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இயேசு இருப்பார் அல்லது மேரி இருப்பாங்க. இப்படித்தான் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் வேறு கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று குரங்கு போல் ஒரு படத்தை வச்சுருப்பாங்க, இல்லை பத்திரகாளி போல் ஒரு படத்தை வச்சுருப்பாங்க, இல்லது ஆயுதத்தை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கடவுளா? அப்படித்தான் எல்லாரையும் உருவாக்கியிருக்காங்க. எனவே எவனாவது ஒருத்தன் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் விடாதீங்க, அவனை வெளுத்து கட்டுங்க. உங்களுக்கு கையில் எதை கிடைச்சாலும் அவனை போட்டு அடித்து தாக்கிடுங்க. அப்படியே புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படி ஒருத்தன் வந்தான்னா நான் சும்மாவே விட மாட்டேன். போட்டு தள்ளிடுவேன், தாக்கிடுவேன். இதான்